Hi friends, welcome to the new lesson. லாஸ்ட் வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ஜியாகிரஃபி பாதி லெசன் பார்த்துட்டோம். இப்போ மீதி லெசனை இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்த்துடலாம். இப்போ நம்ம ஆரம்பத்திலே போன வீடியோவிலே சொல்லியிருந்திருப்பேன். ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் பார்த்தா மொத்தம் 5 முக்கியமான டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் மவுண்டெயினும் பிளெயின்ஸும் பார்ட் 1ல் கவர் பண்ணிட்டேன். இப்போ மிச்சம் இருக்க பிளாட்யூஸ் ஐலாண்ட் அதெல்லாம் இதில் பார்த்துடலாம். ஓகே, பெனின்சுலா பிளாட்யூ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளாட்யூ லைஸ் டு தி சவுத் ஆஃப் தி நார்த் கிரேட் பிளேன்ஸ். ஸோ நார்த்தன் கிரேட் பிளேன்ஸுக்கு சவுத்தில் தான் இந்த பிளாட்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் இதுதான் லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது 16 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஓல்டு ராக் பிளாட்யூவால் மேடாயிருக்கு. அப்புறம் இந்த டோப்போகிராஃபியில் நிறைய ஹில் பிளாட்யூ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வெஸ்டர்ன் பவுண்ட்ரி அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிலலாம் என்னென்ன ஹில்ஸ்லாம் சரௌண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆரோவிலி ஹில்ஸ் நார்த் வெஸ்ட் பவுண்ட்ரியாக இருக்குது இந்த பிளாட்யூக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புண்டேல்காண்ட் அப்லாண்ட், கைமூர், ராஜ்மால் ஹில்ஸ். ஸோ இது மூணும் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் மார்க் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் நமக்கு வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பவுண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பாருங்கள். பவுண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட்டில் ஆரவல்லி ஹில் இருக்குது. நார்த் ஈஸ்டில் உங்களுக்கு புண்டேல்காண்ட், கைமூர், ராஜ்மால் ஹில்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் பவுண்ட்ரி வெஸ்டர்ன் காட்ஸாகவும், ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி ஈஸ்டர்ன் காட்ஸாகவும் இருக்குது. இதுதான் கொடுத்துருக்காங்க பவுண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும். அதோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பிளாட்டிஸ் எல்லாமே மீன் சி லெவல்லேருந்து 600 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்லக்கூடிய இந்த அணைமுடி பீக் இருக்குது பார்த்தீங்களா, அது அது இந்த பிளாட்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட் 2695 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The general slope of this plateau is towards ஈஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஈஸ்ட் டைரக்ஷன் நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Great Plateau is the part of கோண்ட்வானா லேண்ட்மாஸ். இந்த பிளாட்யூ அந்த காலத்தில் கோண்ட்வானான்னு ஒரு லேண்ட்மாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Due to old age, the rivers in this region attain their base level and develop broad and shallow valleys. The river Narmada divides the plateau region of India broadly into two parts. ரிவர் நர்மதாங்கிற ரிவர் இந்த பிளாட்டியூ ரெண்டாக பிரிக்குது. ஸோ அது என்ன டிவிஷன் பார்த்தீங்கன்னா, நார்த், அதாவது இந்த நர்மதா ரிவருக்கு நார்த்தில் இருக்கிறத சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த நர்மதா ரிவருக்கு சவுத்தில் இருக்கிறத டெக்கான் பிளாட்டியூ. ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க. நர்மதா ரிவர் ரெண்டாக பிரிக்குது. நர்மதா ரிவருக்கு நார்த்தில் இருக்கிறது எல்லாமே சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸு, நர்மதா ரிவருக்கு சவுத்தில் இருக்கிறதெல்லாம் டெக்கான் பிளாட்டியூ. All major rivers lying to the south of Vindhyas flows eastwards and falls into Bay of Bengal. Narmada and Tapti are the two rivers situated to the south of Vindhyas flows westwards. ஸோ நர்மதா ரிவரும் டப்தி ரிவர் மட்டும் வெஸ்ட்வர்ட்ஸ் ஃப்ளோ ஆகும். மிச்ச மேஜர் ரிவர்ஸ் எல்லாமே ஈஸ்ட்வர்ட்ஸ் தான் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷனான நம்ம இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம். சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் நர்மதா ரிவருக்கும் நார்தர்ன் கிரேட் பிளேன்ஸ்க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஆரவல்லி ஃபார்ம்ஸ் தி வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்டு. ஸோ இந்த சென்ட்ரல் ஹைலாண்டுக்கு வெஸ்டர்ன் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் சைடில் ஆரவல்லிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹில் குஜராத்லேருந்து டெல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு நார்த் வெஸ்ட்லி டைரக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைட் ஆஃப் தி ஹில் கிட்டத்தட்ட 1500 மீட்டர் இன் தி சவுத் வெஸ்ட், while near Delhi its height is hardly 400 meter. ஸோ ஹைட் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த ஹைட் யூனிஃபார்மாக இல்லை. இந்த ஹைட் கிட்டத்தட்ட சவுத் வெஸ்ட்டில் டெல்லி பக்கத்தில் சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1500 இருக்குது. இது டெல்லி பக்கத்தில் பார்க்குறப்ப இது ஒரு 400 மீட்டர் இருக்குது. ஸோ ஈவனாக இல்லாமல் இந்த சென்ட்ரல் ஹைலாண்டோட ஹைட் கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ அது ஒரு ஈவனான ஒரு ஹைட்டில் இல்லை. குருஷிகார் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் பீக் இந்த ரேஞ்சில் இருக்குது. அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1722 அதோட ஹைட்டு. இந்த சென்ட்ரல் ஹைலாண்டில் இருக்க ஹையஸ்ட் பீக் குருஷிகார் தான்.
அதோட ஹைட் வந்து 1722. இது முக்கியமான ஒன் வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட்டை தான் மால்வா பிளாட்டியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட் தான் மால்வா பிளாட்டியூ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் லைஸ் டு தி சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஆரவலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அண்ட் டு தி நார்த் ஆஃப் வித்யாஞ்சல் ரேஞ்சு. அப்புறம் ஒரு சில ரிவர் வந்து இந்த மால்வா பிளாட்டியூவை ட்ரெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ரிவர்னா சம்பல், பேட்வா, கென். அதாவது இந்த கங்கா ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் இருக்குல்ல, சம்பல், பேட்வா, இந்த கென், இந்த 3 ரிவரும் இந்த மால்வா பிளாட்டியூ வந்து ட்ரெயின் பண்ணுது. The part of central highland which extends to the east of Malwa Plateau is known as Bundelkhand. ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்ட் சைடு இருக்கிறத நம்ம வந்து மால்வா பிளாட்டியூ சொன்னோம். அதே மாதிரி சென்ட்ரல் ஹைலாண்டோட ஈஸ்ட் சைடில் இன்னும் கொஞ்சம் பிளாட்டியூ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்டேல்கண்ட். இன்னும் அந்த புண்டேல்கண்டை தாண்டி ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஈஸ்ட் வேர்ட்ஸில் இன்னொரு இடம் இருக்குது, அதை வந்து பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், அது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். வெஸ்டர்ன் பார்ட் வந்து மால்வா பிளாட்டியூ, ஈஸ்டர்ன் பார்ட் வந்து புண்டேல்கண்ட், ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஈஸ்டர்ன் பார்ட்டை வந்து நம்ம பாகல்கண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ தான். இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹைலாண்ட் விச் லைஸ் டு நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியன் பிளாட்டியூஸ் நோன் அஸ் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி இந்தியன் பிளாட்டியூவில் இருக்குது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இப்போ ஒரு 4 வார்த்தை பார்த்துட்டோம். மால்வா பிளாட்டியூ, புண்டேல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த 4 வேர்டு கீவேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பெரிய பிளாட்டியூ, அது 2-3 ஸ்டேட்டை கவர் பண்ணுது. அது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், அப்புறம் பக்கத்தில் இருக்க இந்த ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், இந்த ரீஜன் எல்லாத்தையும் இது வந்து கவர் பண்ணிடுது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து மினரல்ஸ்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரி, இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா சென்ட்ரல் ஹைலாண்டை பார்த்தோம். இப்போது அடுத்தால டெக்கான் பிளாட்டியூ பார்க்க போகிறோம். சரி, இப்போ டெக்கான் பிளாட்டியூ வந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். இந்த டெக்கான் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் இது வந்து இதோட ஷேப் வந்து கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்கான்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது இதோட ஷேப்பு. இதோட ஷேப் வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப். அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி சைடு, இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஜாயினிங் தி கன்னியாகுமரி வித் ராஜ்மஹால் ஹில்ஸ், அது ஒரு லைன் தான். அந்த லைன் பாசஸ் த்ரூ தி ஈஸ்டர்ன் காட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு லைன் மொத்தம் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது. அதில் ஒரு சைடு வந்து ஒரு கன்னியாகுமரியிலேருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ் வரைக்கும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சாட்புரா ரேஞ்சு, மகாடாயோ ஹில்ஸ், மைக்கால் ரேஞ்ச் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் செகண்ட் லைனு. தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ இப்போ என்ன டெக்கான் பிளாட்டியூங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஒரு லைன் வந்து இப்போ 3 சைடு இருக்குது ட்ரையாங்கிளுக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு லைன் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ராஜ்மஹால் ஹில்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறது ஒரு லைனு. அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா சாட்புரா ரேஞ்ச், மகாடாயோ ஹில், மைக்கால் அண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸ், இது வந்து அடுத்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது லைன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு. ஸோ இப்போ 3 லைன் சேர்ந்தா உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்குமா, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தத்தில் இந்த டெக்கான் பிளாட்டியோட ஏரியா வந்து 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 to 1000 மீட்டர் அபோவ் தி சீ லெவல் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துடலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்ட் சைடில் இருக்குது, பெனின்சுலா பிளாட்டிக் வெஸ்ட் சைடில் இருக்குது. இது வந்து அரேபியன் சீக்கு பேரலாக ரன் ஆகுது. இந்த நார்தன் பார்ட்டை, வெஸ்டர்ன் காட்ஸோட நார்தன் பார்ட்டை ஷயாத்ரின்னு சொல்கிறோம். இந்த ஹைட் ஆஃப் தி ஷயாத்ரி வந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதான் சொல்லியிருக்காங்க. அணைமுடி இஸ் a sort of ட்ரைஜங்ஷன் ஆஃப் ஆனைமலை, கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். ஸோ அணைமுடினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அணைமுடிங்கிறது ஒரு 3 இடத்தோட ஒரு ஜங்ஷனை தான் அணைமுடிங்காங்க. ஆனைமலை ஹில்ஸ், ஆனைமலை ரேஞ்ச், கார்டமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ், இது 3 சேர்ந்து தான் அந்த 3 ஒரு இடத்துல சங்கமிக்கிற இடத்த தான் ஆனைமுடின்னு சொல்கிறாங்க. கொடைக்கானல் இஸ் a பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட் சிட்டுவேட்டட் ஆன் தி பழனி ஹில்ஸ். சரி, அப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம்னா, வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறது வெஸ்ட்டு பெனின்சுலா பிளாட்டியூவில் வெஸ்ட் சைடு இருக்குது. அது அரேபியன் சீக்கு பேரலாக ரன் ஆகுது. வெஸ்டர்ன் காட்ஸோட நார்தன் பார்ட்டை ஷயாத்ரின்னு சொல்கிறாங்க.
அது நார்த் டு சவுத் வந்து அதோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், சேதுரியோட ஹைட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் அணைமுடி பற்றி சொல்லணும், கொடைக்கானல் பற்றி சொல்லணும். அணைமுடி பற்றி என்ன சொல்லணும்? அணைமுடிங்கிறது ஆனைமலை, காடமம் அண்ட் பழனி ஹில்ஸோட ஒரு ட்ரை ஜங்ஷனை தான் அணைமுடின்னு சொல்கிறாங்க. ஆனைமலை ரேஞ்ச், காடமம் ஹில்ஸ் அண்ட் பழனி ஹில்ஸ். அதுக்கப்புறம் கொடைக்கானல்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஹில் ரிசார்ட். இட்ஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்துடலாம். ஈஸ்டர்ன் காட்ஸ் ரன் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட், ஃபார்ம்ஸ் தி ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி பிளாட்டியூ. ஸோ அங்கே எப்படி இது வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் பிளாட்டியூ மாதிரி இது வந்து ஈஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி பிளாட்டியூ. திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பூர்வாடி. அங்கே எப்படி ஷயாதிரின்னு பார்த்தோமோ நார்தன் பார்ட்டு, அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரேஞ்சை வந்து பூர்வாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் நீல்கிரிங்கிற இடத்துல வந்து சங்கமிக்குது. அந்த இடத்துல தான் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் ஆகுது. அது வந்து இந்த கரெக்டாக நீல்கிரி ஹில்ஸுங்கிறது எங்கன்னா கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டுக்கு பார்டரில் இருக்க ஒரு இடம் அந்த நீல்கிரி ஹில்ஸு. ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஜாயின் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது, பட் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு கண்டினியூஸானது ஒரு இது. ரிவர் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பென்னார் அண்ட் காவேரி டைசெக்டட் திஸ் ரேஞ்ச் அட் மெனி பிளேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் 3 டிவிஷன் முடிச்சிட்டோம். முதல்ல மவுண்டைன் பார்த்தோம், பிளெயின்ஸ் பார்த்தோம், பிளாட்டியூ முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கோஸ்டல் பிளெயின்ஸ் பார்த்துடலாம். சரி, இப்போ கோஸ்டல் பிளெயின்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா இஸ் ஃப்ளாங்க்டு பை எ நேரோ கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் வேரிட் வித் ஃப்ரம் நார்த் டு சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இந்த ரிவரோட டெபாசிஷனல் ஆக்ஷனால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 இதாக டிவைட் பண்ணுறாங்க, வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ். சரி, ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இட் லைஸ் பிட்வீன் தி வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அரேபியன் சி வந்து வெஸ்ட் சைடில் இருக்குன்னு. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்க அந்த இடத்த தான் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா, இது வந்து ரான் ஆஃப் கட்ச், குஜராத்தில் இருக்க ரான் ஆஃப் கட்ச்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து கவர் ஆகுது. வித் வந்து வேரி ஆகும், 10 to 80 கிலோமீட்டர்ஸ் வேரி ஆகுது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மெயின்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் பை இதோட இது இந்த எந்த மாதிரி இருக்கும் இந்த கோஸ்டல் பிளெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டி பீச்சஸ், டியூன்ஸ், மட் ஃப்ளாட்ஸ், லங்கூன்ஸ், எஸ்டரிஸ், லேட்ரைட் பிளாட்ஃபார்ம், ரெசிடியல் ஹில்ஸ். நார்தன் பார்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து கொங்கன் பிளெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நார்தன் பார்ட்டை கொங்கன் பிளெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் பார்ட்டை வந்து கனரா பிளெயின் சொல்கிறாங்க. தென் சதர்ன் பார்ட் ஆஃப் தி பிளெயின் வந்து மலபார் கோஸ்ட். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேகேஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கே வந்து கொங்கன், செகண்ட் கனரா, தேர்டு வந்து மலபார். ஸோ கொங்கன், கனரா, மலபார் இந்த ஆர்டரில் நார்த் டு சவுத்து பார்த்துக்கோங்க. திஸ் பார்ட் ஆஃப் தி கோஸ்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை தி சாண்ட் டியூன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அலாங் தி கோஸ்ட் நியூமரஸ் ஷாலோ லங்கூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் லைக் கயல் டெரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் வேம்பநாடு இஸ் ஃபேமஸ் பேக் வாட்டர் ஃபவுண்ட் இன் திஸ் ரீஜியன். ஸோ கயல் அப்புறம் வேம்பநாடு இதெல்லாம் வந்து இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் எதுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் அரேபியன் சீக்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் இந்த இடத்துல வந்து நிறைய பீச்சஸ் இருக்கும், கோஸ்டல் சாண்ட் இருக்கும், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸு, மட்டு, லங்கூன், எஸ்டரிஸ், ரெசிடியல் ஹில்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கோஸ்டல் பிளெயினோட நார்தன் பார்ட்டை வந்து கொங்கன் பிளாட்டியூ, தென் மிடில் பார்ட்டை வந்து கனரா பிளாட்டியூ, சதர்ன் பார்ட்டை வந்து மலபார் கோஸ்ட் இப்படிலாம் சொல்லி டிவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லங்கூன்ஸ் அண்ட் பேக் வாட்டர்ஸ் இருக்குது, லைக் அந்த கயல் டெரிஸ் இந்த மாதிரி இருக்குது. வேம்புநாடும் இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் காட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்தால ஈஸ்டர்ன் கோஸ்ட் காட்ஸ் பார்த்துடலாம். சரி, இப்போ இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் காட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் இருக்குது. இது எந்த ஸ்டேட்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. இந்த பிளேன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இடத்தால் கொடுத்துருக்காங்க. அலுவியல் ஃபில்லிங்ஸ் ஆஃப் லிட்ரோரல் ஜோன் பை தி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஸோ வந்து ஈஸ்ட்வர்ஸ் இந்த ரிவர் ஃப்ளோ ஆகிற ரிவர்னால நிறைய ரிவர் மோஸ்ட்லி ஈஸ்ட்வர்ஸ் தான் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஈஸ்ட்வர்ஸ் ஃப்ளோ ஆகிற ரிவர்னால இந்த அலுவியல் டெபாசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வளர்கிறதுக்கான முக்கியமான காரணம். இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து
எதுக்கும் நடுவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரி, இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கோஸ்டல் பிளெயின்ஸ் நார்தர்ன் சர்க்கார் அப்புறம் கோரமண்டல் கோஸ்ட் ரெண்டாக பிரிப்பாங்க. அங்கே எப்படி நம்ம வந்து கொங்கன் கோஸ்ட், கனடா கோஸ்ட், மலபார் கோஸ்ட்னு சொன்னோமோ, இங்கே அது மாதிரி நார்தர்ன் சர்க்கார், கோரமண்டல் கோஸ்ட் ரெண்டாக சொல்லுவோம் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸை. ஸோ இந்த நார்தர்ன் சர்க்காருங்கிறது எம்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாநதிக்கும் கிருஷ்ணாக்கும் நடுவில் இருக்கிறத நார்தர்ன் சர்க்கார்னு சொல்லுவோம். அதே மாதிரி கோரமண்டல் கோஸ்ட் இதை கேகேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணாக்கும் காவேரிக்கும் நடுவில் இருக்கிறத வந்து கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே தான் வந்து இந்த சில்கா லேக் வந்து இருக்குது. ஒரிசாவில் இருக்க சில்கா லேக் இங்கே தான் சிட்டுவேட் ஆகிருக்கு. அதுமாதிரி கொலிரூர் லேக் இங்கே தான் இருக்குது. புலிக்கட் லேக் இங்கே தான் இருக்குது. ஸோ வந்து சில்கா வந்து சில்கா லேக் பற்றி பர்டிகுலராக பார்க்கணுன்னா இது ஒரு லார்ஜஸ்ட் லேக். இது வந்து மகாநதி டெல்டாவில் இருக்குது. தென் கொலிரூர் லேக் வந்து கோதாவரிக்கும் கிருஷ்ணாவும் ஃபார்ம் பண்ணுற அந்த டெல்டாவில் இருக்குது. கொலிரூர் லேக் விச் லைஸ் பிட்வீன் தி டெல்டா ஆஃப் கோதாவரி அண்ட் கிருஷ்ணா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் புலிக்கட் லேக் லைஸ் இன் தி பார்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ அந்த 3 இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்கா, கொலிரு, புலிக்கட். இது 3ம் நம்ம ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. சாரி, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயினில் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம். கயல் இருக்குது, வேம்புநாடு இருக்குது. அதே மாதிரி இங்கே சில்கா லேக், புலிக்கட் லேக் இதெல்லாம் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐலாண்டு இப்போ வந்து அஞ்சாவது டிவிஷனான ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஐலாண்டு பார்க்க போகிறோம். 4 டிவிஷன் பார்த்துறோம். லாஸ்ட் டிவிஷன் ஐலாண்டு பார்க்க போகிறோம். இந்தியா வந்து 2 மேஜர் குரூப் ஆஃப் ஐலாண்டாக பிரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷ்வதீப் ஐலாண்ட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது. அரேபியன் சீல 27 ஐலாண்ட் இருக்குது. இது முக்கியமான நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஷ்வதீப்பில் 572 அண்ட் அந்தமான் அரேபியன் சீல உங்களுக்கு 27 ஐலாண்டு. ஸோ பே ஆஃப் பெங்காலில் எத்தனை ஐலாண்ட் அண்ட் அரேபியன் சீல எத்தனை ஐலாண்ட் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க. 572 வந்து பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீல வந்து 27 ஐலாண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாஸ் ஒன்லி வால்கனோ இஸ் ஃபவுண்ட் ஆன் பேரன் ஐலாண்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்டு. ஸோ பேரன்க ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. அது வந்து அதுதான் இருக்கிறதுலே ஆக்டிவான ஐலாண்டு. சரி, இப்போ வந்து தனித்தனியாக அந்தமான் நிக்கோபார், அப்புறம் லக்ஷ்வதீப், அப்புறம் ஆஃப்ஷோர் ஐலாண்டெல்லாம் பார்த்துடலாம். அந்தமான் பற்றி சொல்லணுன்னா இந்த ஐலாண்ட் வந்து சப்மரைன் மவுண்டெயின் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் லொக்கேட்டட் இன் தி எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் சப்மரைன் மவுண்டெயின் சின்ஸ் திஸ் ஐலாண்ட் இஸ் லைஃப் க்ளோஸ் டு தி ஈக்வேட்டர். அதாவது அந்தமான் நிக்கோபார் வந்து ஈக்வேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இதோட கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் வெட்டாக இருக்குமா த்ரூஅவுட் த இயர். ஸோ இப்படி ஹாட் அண்ட் வெட்டாக இருந்தாலே இதோட ஃபாரஸ்ட் டைப் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட். இது லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ கிளைமேட் வந்து ஹாட் அண்ட் வெட்டாக இருக்குது. ஃபாரஸ்ட் வந்து நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஈக்வேட்டோரியல் ஃபாரஸ்ட் தான் வளரும்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் அந்தமான் நிக்கோபாரில் இந்த ஹாட் அண்ட் வெட் கிளைமேட்டும் டென்ஸ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இந்த ஏரியாவோட ஐலாண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டராக. இந்த என்டையர் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து அந்தமான், அது நார்த்தில் இருக்குது. சவுத்தில் வந்து நிக்கோபார் வந்து சவுத்தில் இருக்குது. ஸோ அந்தமான் நிக்கோபாரை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். அந்தமான் நார்த்தில், சவுத்தில் வந்து நிக்கோபாரை. இந்த ஐலாண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர். இதுதான் கேபிட்டல். அந்த ஐலாண்டோட கேபிட்டல் பேர் போர்ட் பிளேயர். அப்புறம் 10 டிகிரி சேனல் தான் அந்தமானையும் நிக்கோபாரையும் டிவைட் பண்ணுது. தென் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்திரா பாயிண்ட். இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருப்பேன், இந்திரா பாயிண்ட்னு. ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. சரி, அப்போ அந்தமானுங்கப்போ உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அந்தமான் ஐலாண்ட் வந்து ஒரு எலிவேட்டட் போர்ஷன் ஆஃப் தி சப்மரைன் மவுண்டெயின்ஸில் இருக்குது. இது வந்து ஹாட் அண்ட் வெட் கிளைமேட், டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. போர்ட் பிளேயர் இதோட கேபிட்டல். 10 டிகிரி சேனல் வந்து அந்தமானையும் நிக்கோபாரையும் செப்பரேட் பண்ணுது. இவ்வளோ ஞாபகம் வச்சுட்டா போதும். தென் லக்ஷ்வதீப் ஐலாண்ட் பார்த்துடலாம். ஓகே, லக்ஷ்வதீப் ஐலாண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் கோரல்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் அந்த இந்த ஐலாண்ட். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். ரொம்ப சின்னது தான். அந்தமான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு, 8000க்கு மேலே இருந்தது ஸ்கொயர் கிலோமீட்டராக. இது ஜஸ்ட் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். போர்ட் பிளேயர் வந்து அந்தமானோட கேபிட்டல்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து கவராட்டி தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல்.
அங்கே எப்படி 10 டிகிரி சேனல் வந்து அந்தமானி நிக்கோபாரை செப்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வந்து 8 டிகிரி சேனல் ஒரு சேனல் பார்க்கும். இது எதை செப்பரேட் பண்ணுதுன்னா லக்ஷ்வதீப் ஐலாண்டையும் மால்டிவிஸ் ஐலாண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுது. அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அன்இன்ஹாபிட்டட் பிட்ஸ் ஐலாண்ட் இருக்குது. அங்கே வந்து பே பேர்ட் சாங்சுரி இருக்குது. தென் வந்து இயர்லியராக அந்த அந்தமான் அண்ட் நிக்கோபாரா சாரி லக்ஷ்வதீப் ஐலாண்டுக்கு என்ன பேர் இருந்துச்சுன்னா லக்கடிவ் மினிகாய் அண்ட் அமினிட்டிவ் ஐலாண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1973 தான் இதுக்கு லக்ஷ்வதீப்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஷோர் ஐலாண்ட் பார்த்துடலாம். இந்த 2 குரூப் ஆஃப் ஐலாண்டு தவிர மிச்ச ஐலாண்ட் இருக்குல்ல, வெஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லேயும் அது மட்டும் இல்லாமல் கங்கா, அப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்த ஐலாண்ட் எல்லாமே ஆஃப் ஷோர் ஐலாண்டு. அதாவது இந்த இப்போ பார்த்த இந்த 2 குரூப் ஆஃப் ஐலாண்டை தவிர்த்து மிச்சம் என்னென்ன ஐலாண்ட் இருக்கோ அது எல்லாமே ஆஃப் ஷோர் ஐலாண்டில் வந்துடும். மெனி ஆஃப் திஸ் ஐலாண்ட் வந்து அன்இன்ஹாபிட்டட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பை த அட்ஜசன்ட் ஸ்டேட்ஸு. சரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்துருவோம். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் 5 டிவிஷன் பார்த்தோம். மவுண்டன், பிளாட்யூஸ், பிளெயின்ஸ், அப்புறம் கோஸ்டல் பிளெயின், ஐலாண்டு. இப்போ அடுத்தால நம்ம ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தோடு இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ கவனமாக பாருங்கள். ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். ட்ரைனேஜ் சிஸ்டம்ங்கிறது 2 இதை கம்பைன் பண்ணது. ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் ஸ்ட்ரீமை கம்பைன் பண்ண ஒரு இன்டகிரேட்டட் நெட்ஒர்க்கை தான் நம்ம வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லி சொல்கிறோம். அதான் ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் இஸ் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ட்ரிபியூட்ரிஸ் அண்ட் ட்ரங்க் ஸ்ட்ரீம் விச் கலெக்ட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் தி சர்ஃபேஸ் வாட்டர் இன் டு தி சி ஆர் வாட்டர் பாடிஸ். அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த பாயிண்ட் பார்த்துடலாம். இப்போ ட்ரைனேஜ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் பேசின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். பொதுவாக பேசின்னா என்ன, பேசின்னால ஏரியான்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து டோட்டல் ஏரியா ட்ரெயின்டு பை தி ரிவரை தான் நம்ம வந்து ட்ரைனேஜ் பேசின்னு சொல்கிறோம். ட்ரைனேஜ் பேட்டர்ன், ஒரு ஏரியாவோட ட்ரைனேஜ் பேட்டர்ன் வந்து இந்த ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சர் பொறுத்து இருக்கும். இப்போ வந்து மேஜராக இந்த ரிவர்ஸை வச்சு ட்ரைனேஜ் பேட்டர்னை 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ரிவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரிவர் இருக்குது. ஹிமாலயன் ரிவர் அண்ட் பெனின்சுலார் ரிவர். ஸோ இப்போ நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸ், பெனின்சுலார் ரிவர்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்குமா இந்தஸ், கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. பெனின்சுலான்னு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் கீழே கொஞ்சம் சவுத்தில் இருக்கிறதுலாம் வரும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா, தப்தி. சரி, இப்போ வந்து நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸை மட்டும் முதல்ல பார்த்துருவோம். இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. இது வந்து ஹிமாலயாஸில் ஒரிஜினேட் ஆகுது. அதனால இது ஹிமாலயன் ரிவர்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து பெர்னியல் ரிவர்ஸ். பெர்னியல் ரிவர்ஸ் என்னென்னா வருஷம் ஃபுல்லாகவே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும், தண்ணி ஓடிட்டே இருக்கும். எந்த ஒரு மலையை டிபெண்ட் பண்ணியோ அதோட தண்ணி ஓடுறது வந்து இருக்காது. எப்பவும் வருஷக்கணக்காக அதில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அதான் பெர்னியல் ரிவரு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்தஸ் ரிவர் சிஸ்டம் பார்த்துடலாம். ஹிமாலயன் ரிவர்ஸ்லேயே 3 ரிவர் சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்தஸ் ரிவர் சிஸ்டம். ஸோ இது இருக்கிறதுலே இதுதான் லார்ஜஸ்ட் ரிவரு. இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனசோவர் லேக், அதாவது டிபெட்டில் இருக்க மனசோவர் லேக். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கைலாஷ் ரேஞ்சில் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ ஞாபகம் சொல்லணும், கைலாஷ் ரேஞ்ச் இன் டிபெட் மனசோவர் லேக். ஸோ இந்த இடத்துல தான் ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா கைலாஷ் ரேஞ்ச் இன் டிபெட் இன் மனசாவர் லேக். இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 5150 மீட்டரு. லென்த்து பார்த்தா 2880 கிலோமீட்டரு. ஏரியா வைஸ் இதோட ட்ரைனேஜ் ஏரியா எவ்வளோன்னா 11 லேக்ஸ் கிட்ட இருக்குது. அதில் வந்து 3 லேக்ஸ் வந்து இந்தியாவில் ட்ரெயின் ஆகுது. இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் 11,65,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ட்ரைனேஜ் ஏரியா. இல்லை இந்தியாவில் ட்ரைனேஜ் ஆகிற ஏரியா பார்த்தீங்கன்னா 3,21,289 ஸ்கொயர் கிலோமீட்டரை. இந்த ரிவர் வந்து எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னா லடாக் அண்ட் ஜாஸ்கர் ரேஞ்சில் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகிறப்ப அங்கே ஒரு டீப் கார்ஜ் வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த ரிவர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃப்ளோ ஆகிறப்ப இது சவுத் வர்ஸ் டேர்ன் ஆகுது நியர் சில்லார். அப்படி டேர்ன் ஆகி அது வந்து பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தானுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுது. மேஜர் ட்ரிபியூட்ரி, இந்த ரிவரோட ட்ரிபியூட்ரி ரொம்ப முக்கியம். எப்போ எந்த ரிவர் பற்றி படித்தாலும் ட்ரிபியூட்ரிஸ் மட்டும் மறந்துடக்கூடாது. இந்த ட்ரிபியூட்ரி வந்து ஜீலம், ஜனப், ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஆகுறது எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னா அரேபியன் சீல ட்ரெயின் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர் சிஸ்டம். ஸோ கங்கா ரிவர் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா வந்து 8,61,404 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் பிளேஸில் இருக்குது. ஏன்னா கங்கா ரிவர் தானே இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார் வழியெல்லாம் பாஸ் ஆகுது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்.
ஸோ அதனால இந்த கங்கா பிளெயினும் ரொம்ப பாப்புலேட்டான ஸ்டேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இந்தஸ் ரிவரில் நம்ம அதோட ஒரிஜின் பார்த்தோமோ அதே மாதிரி இது எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்தஸ் ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுது? மனோசவர் லேக்கில் ஒரிஜினேட் ஆகுது. இது வந்து கங்கோத்ரி கிளேசியரில் ஒரிஜினேட் ஆகுது. இன்னும் கிளியராக சொல்லணும்னா பாகீரதி ஃப்ரம் தி கங்கோத்ரி ஒரிஜினேட் அஸ் பாகீரதி ஃப்ரம் தி கங்கோத்ரி கிளேசியர் இன் உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரகாண்ட் ஸ்டேட். ஸோ உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உத்தரகாசின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே கங்கோத்ரின்னு ஒரு கிளேசியர் இருக்குது. அங்கே தான் அந்த கங்கா ஒரிஜினேட் ஆகுது. அப்போ கங்கா எங்கே ஒரிஜினேட் ஆகுது? கங்கோத்ரி கிளேசியர், உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தி உத்தரகாண்ட் ஸ்டேட்டு. இதோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா 7010 மீட்டரை. இதில் இந்தஸில் வந்து 5150 மீட்டர் பார்த்துருப்போம். இது வந்து 7010 மீட்டர். அவ்வளோதான். இதில் ஒரு மேப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட் ரிவர் இருக்கும், பார்க்கனா பார்த்துக்கோங்க. கங்காவோட லென்த் பார்த்தீங்கன்னா 2525, அதாவது 2525 கிலோமீட்டரா. இப்போ இந்தஸோட லென்த் இதையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. இது இந்தஸ் ரிவரோட லென்த் வந்து 2880. ஸோ 2880. இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் தான் கம்மி, 2525 கிலோமீட்டரா. இதோட ட்ரிபியூட்ரிஸ் படிச்சுக்கணும். இப்போது இதோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து கோம்தி, கண்டக், கோஷி, கங்காரா, அப்புறம் யமுனா, சம்பல், இதெல்லாம் அதோட ட்ரிபியூட்ரிஸ். ரிவர் கங்கா வந்து பத்மான்னு சொல்கிறாங்களாம் பங்களாதேஷில். இந்த கங்காவும் பிரம்மபுத்திரா ரிவரும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அங்கே ஒரு பெரிய டெல்டா ஃபார்ம் ஆகுது. அந்த டெல்டா தான் நம்ம சுந்தர்பன் டெல்டான்னு சொல்கிறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் பார்த்துருவோம். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் பற்றி பார்க்கணும். இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். இதுவும் அதே மாதிரி இந்த ரிவர் மாதிரியே தான் டிபெட்டில் இருக்க லேக் மனோசவரில் செமயாங்டங் கிளேசியர்னு ஒரு கிளேசியர் இருக்குது. செமயாங்டங் கிளேசியரில் இது வந்து ஒரிஜினேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட எலிவேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர். இதோட டோட்டல் ஏரியா வந்து 5,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. பட் தி ட்ரைனேஜ் ஏரியா ஃபவுண்ட் இன் இந்தியா வந்து 1,94,413 தான். ஈவன் தோ இதோட மொத்த ட்ரைனேஜ் ஏரியா 5 லேக்கு மேலே இருந்தாலும் ஒரு 1 லேக் ஏரியா கிட்ட தான் இது வந்து இந்தியாவில் ட்ரெயின் ஆகுது. இந்த ரிவரை வந்து டீசாங்போ அப்படின்னு சொல்லுவாங்களாம் டிபெட் ரீஜனில். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் எப்படி பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம், நம்ம டிபெட்டில் இது பேர் டீசாங்போவாம். இந்த ரிவரோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர். இது வந்து இந்தியாவில் வந்து அருணாச்சல் பிரதேஷில் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு கார்ஜில் அது என்ட்ரு ஆகுது. அந்த இடத்த தான் நம்ம டெஹாங் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இட் என்டர்ஸ் இன்டு இந்தியா த்ரூ அ கார்ஜ் இன் அருணாச்சல் பிரதேஷ், நேம்லி டெஹாங்க. இட் ஹேஸ் மெனி ட்ரிபியூட்ரிஸ். இதோட ட்ரிபியூட்ரிஸ் என்னென்னு பார்த்துலாம். டீஸ்டா, மனாஸ், பராக், சுபாஸ்ரீ, இதெல்லாம் அதோட ட்ரிபியூட்ரிஸை. இந்த ரிவரை ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்களாம் பங்களாதேஷில். இதே மாதிரி கங்காவை வந்து என்னன்னு சொன்னாங்க பார்த்தோம். கங்காவை வந்து பங்களாதேஷில் பத்மான்னு சொன்னாங்க. பிரம்மபுத்திராவை எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜமுனான்னு சொல்கிறாங்களாம். அப்புறம் இந்த கங்காவும் பிரம்மபுத்திரா ரிவரும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகுதான். அந்த இடத்துலேருந்து அது மேகனான்னு கூப்பிடுறாங்களாம். ஆஃப்டர் ஜாயின்ஸ் வித் தி ரிவர் கங்கா இன் பங்களாதேஷ், த ரிவர் இஸ் கால்ட் அஸ் மேகனா. அப்போது என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, பங்களாதேஷில் இந்த ரிவர் கங்காவும் யமுனாவும் ரிவர் கங்காவும் இந்த அந்த ரிவர் கங்காவும் பிரம்மபுத்திராவும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் பங்களாதேஷில் இந்த ரிவரை வந்து மேகனான்னு கூப்பிடுறாங்க. அதாவது இந்த கம்பைன்ட் ரிவர் ஆஃப் கங்கா அண்ட் பிரம்மபுத்திராவை மேகனா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து 3 டைப் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்னு பார்த்துட்டோம். இந்தஸ் ரிவர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? கங்கா பார்த்தோம், பிரம்மபுத்திரா பார்த்தோம். எல்லாமே எங்கெங்கே ஒரிஜினேட் ஆகுது, எல்லா ரிவரோட லென்த் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் லென்த் ரொம்ப முக்கியம். ட்ரிபியூட்ரிஸ், இது 3ம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே. இப்போ அடுத்தலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஹிமாலயன் ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் வைடாக இருக்கும். பெர்னியல் நேச்சர், அதாவது எப்போவுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், வற்றவே செய்யாது. ஆனால் அது ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து சூட்டபிள் கிடையவே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மவுண்டைன் ரீஜனாக இருக்குல்ல, அதனால் நமக்கு வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு இது வந்து அவ்வளவோ அது வந்து ஒத்து போகாது. மற்றபடி நேவிகபிள், இது நான் 4th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. மிடில் அண்ட் லோயர் கோர்ஸ் ஆஃப் தி ரிவர் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நேவிகபிளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஹிமாலயன் ரிவர்ஸ் பார்த்தாச்சு. 2வது கிளாஸிஃபிகேஷனான பெனின்சுலா ரிவரை பார்க்கலாம்.
இப்போ எப்படி நார்த்தில் இருக்க ரிவர்லாம் ஹிமாலயன் ரிவர்னு சொன்னோமோ அதே மாதிரி சவுத்தில் இருக்க ரிவர்லாம் பெனின்சுலா ரிவர்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி இந்த பெனின்சுலா ரிவர்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் தான் ஒரிஜினேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெனின்சுலா ரிவர்லாம் நான் பெர்னியல் ரிவர்ஸ், அதாவது சீஸ்னல் ரிவர்ஸை. அதனால் இதில் தண்ணி எப்பவுமே இருக்காது, மழையை பொறுத்து இதில் இருக்க தண்ணி வேறுபட்டுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ வந்து இந்த பெனின்சுலா ரிவரே ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் அப்பான் தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. வெஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவர் அண்ட் ஈஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவரை. இப்போ வந்து ஈஸ்ட்வர்ட் ஃப்ளோயிங் ரிவர் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மகாநதி கொடுத்துருக்காங்க. மகாநதி வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். எந்த ரிவர்னாலும் எங்கே ஒரிஜினேட் ஆகுது, ட்ரிபியூட்ரி என்ன, அவ்வளோதான். மகாநதி ரிவர் வந்து ஷிகாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். இது வந்து ஒரிசாவில் ஃப்ளோ ஆகுது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சது எந்த ஸ்டேட்டில் ஒரிஜினேட் ஆகுதான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஷிகாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர் அண்ட் ஃப்ளோஸ் இன் ஒரிசா. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 851 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபியூட்ரிஸ் பாருங்கள், சியோனா, சாண்டூ, டெலாங், ஐபி. தென் மேஜர் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, பைக்கா, பிருப்பா, சித்தர்தாலா, ஜென்குட்டி, நுன். All these distributaries forms delta in Mahanadi, which is the largest delta in India. Mahanadi empties its water in Bay of Bengal. நெக்ஸ்ட் கோதாவரி பாருங்கள். கோதாவரி தான் இருக்கிறதுல லாங்கஸ்ட் ரிவர் சவுத்தில் அங்கே மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 3.13 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. இந்த கோதாவரியை விருதா கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்லைன் பண்ணி காமிக்க பாருங்கள். இது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நாசிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. அப்புறம் இது எந்த ஸ்டேட்லலாம் ஃப்ளோ ஆகும்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இதோட ட்ரிபியூட்ரிஸ் பாருங்கள், பூர்ணா, பென்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, டால், சலாமி. த ரிவர் நியர் ராஜ்முண்ட்ரி கெட்ஸ் டிவைடட் இன்டு 2 சேனல். அது என்ன சேனல்னா வசிஷ்தா அண்ட் கௌதமி அண்ட் ஃபார்ம்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெல்டாஸ் இன் தி இந்தியா. அப்புறம் கொலிருங்க ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து இந்த டெல்டா ரீஜன் ஆஃப் கோதாவரியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாருங்கள் கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணாங்கிறது வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க, மகாபலேஸ்வர் இன் மகாராஷ்டிரா, அங்கே தான் ஒரிஜினேட் ஆகுது. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர் அண்ட் ஏரியா வந்து 2.58 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவர். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவர் கோதாவரி, செகண்ட் லார்ஜஸ்ட் பெனின்சுலா ரிவரில் வந்து கிருஷ்ணா. இப்போ இதோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து பாருங்கள், பிம்மா. இப்போ நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காமிக்கேன், ஸ்பெல்லிங்கோட பார்த்துக்கோங்க. பிம்மா, பெடவாகு, முசி, கொயானா, துங்கபத்ரா, இதான் இதோட ட்ரிபியூட்ரிஸ். இதுவும் ஆந்திராவிலேயே ஃப்ளோ ஆகி பே ஆஃப் பெங்காலோட கலந்துருது. ஹம்சாலா தேவிங்க இடத்துல இது வந்து பே ஆஃப் பெங்காலில் கலந்துருது. அடுத்தால காவேரி. காவேரி எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தலகாவேரி இன் குடகு ஹில்ஸ் ஆஃப் கர்நாடகா. சரி, அப்போ வந்து இது வந்து தலகாவேரிங்க இடத்துல வந்து இது வந்து ஒரிஜினேட் ஆகுது. இதோட லென்த் வந்து 800 கிலோமீட்டர். இதை வந்து தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கங்கா ஆஃப் தி சவுத்துன்னு சொல்லுவாங்க. கர்நாடகா ரிவர் வந்து ரெண்டாக பிரிஞ்சு ஒரு 2 சாக்ரெட் ஐலாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அந்த 2 ஐலாண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டம் அண்ட் சிவசமுத்திரம். இது கரெக்டாக தமிழ்நாட்டில் என்ட்ராகிறப்ப இதில் வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸ் எந்த ரிவரோட இதுன்னு கேட்டால் உங்களுக்கு காவேரின்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து சேலமில் நேரோ கார்ஜ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் காவேரி வந்து பிரேக்ஸ் அட் ஸ்ரீரங்கம் ஐலாண்ட் வித் 2 சேனல்ஸ், ரிவர் கொலிரூன் அண்ட் காவேரி. அட் லாஸ்ட் இட் எம்ப்டிஸ் இன்டு பே ஆஃப் பெங்கால் அட் பூம்புகார். ஸோ எப்படி நம்ம கிருஷ்ணா வந்து பே ஆஃப் பெங்காலில் ஹம்சலா தேவின்னு ஒரு இடத்துல கலக்குதோ அதேமாதிரி காவேரி வந்து பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடத்துல கலக்குது. சரி, இப்போ வந்து இந்த 4 ரிவர்லேயும் ரொம்ப முக்கியம்னா அதோட எங்கே ஒரிஜினேட் ஆகுது அதை மட்டும் பார்த்துருவோம். மகாநதி வந்து ஷிகாவா இன் ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். கோதாவரி பார்த்திங்கன்னா நாசிக்கு, மகாராஷ்டிரா. கிருஷ்ணா பார்த்திங்கன்னா மகாபலேஸ்வர் இன் மகாராஷ்டிரா. காவேரி பார்த்திங்கன்னா தலகாவேரி, கர்நாடகா. அப்போது வந்து 2 இது மகாராஷ்டிராவில் வருது. கிருஷ்ணாவும் கோதாவரி ரெண்டுமே மகாராஷ்டிரா. இது உங்களுக்கு மகாநதி வந்து உங்களுக்கு சத்தீஸ்கர் வருது. தென் காவேரி வந்து உங்களுக்கு கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். குறைஞ்சது அவ்வளோவாது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தோட ட்ரிபியூட்ரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் பார்த்தலாம். வெஸ்ட் ஃப்ளோயிங்கில் மேஜராக நம்ம நர்மதாவும் டப்தியும் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து மகாநதி அதுவும் வரும், பட் அதில் கொடுக்கல.
ஸோ இதில் கொடுத்துருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நர்மதா வந்து இது எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமர்கண்டா பிளாட்டியூ இன் மத்திய பிரதேஷ். இதோட எலிவேஷன் வந்து 1057 மீட்டர். இது வந்து ஒரு 1312 கிலோமீட்டர் லென்த்துக்கு ஃப்ளோ ஆகுது. இது வந்து 98,796 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா கவர் ஆகுது. அண்ட் ஃபார்ம்ஸ் 27 கிலோமீட்டர் லாங் எஸ்டுரி பிஃபோர் அவுட்ஃப்ளோயிங் இன்டு அரேபியன் சீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபேக்ட்ஸாகவே இருக்கும் ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே. இது வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்லேயே லார்ஜஸ்ட் ரிவர் தான் இந்த நர்மதா ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ட்ரிபியூட்டரிஸ் கொடுத்துருக்காங்க, அண்டர்லைன் பண்ணி காமிக்கேன். புர்ஹரார், ஹலான், ஹெரான், பஞ்சார், துதி, ஷகார், தவா, பர்னார், கோலார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தப்தி பாருங்கள். தப்தி இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரிவர் இன் பெனின்சுலா இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் வந்து 724 கிலோமீட்டர். ஏரியா வந்து 65,145 ஸ்கொயர் கிலோமீட்டர். தப்தி வந்து எந்த இடத்துல வந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முல்டாய் டேங்க் இன் பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். அங்கே என்ன நர்மதாவும் நமக்கு வந்து மத்திய பிரதேஷ் தான், தப்தியும் மத்திய பிரதேஷ் தான். ஆனால் நர்மதா வந்து அமர்கண்டக் பிளாட்டியூ, இது வந்து பார்த்தீங்கன்னா முல்டாய் டேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முல்டாய் டேங்க் பெட்டுல் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் வந்து 752 தப்தி பொறுத்த வரைக்கும். நம்ம நர்மதாவில் வந்து அதோட எலிவேஷன் வந்து 1057 பார்த்தோம். It is one of the only 3 rivers in Peninsula India that run from east to west, the other being Narmada and Mahi. The major tributaries are, இப்போ tributaries கொடுத்துருக்காங்க, பக்கி, கோமாய், அருணாவதி, அனீர், நெசு, புராய், பஞ்சாரா and பூரி. It outfalls into Arabian Sea through Gulf of காம்பே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அரேபியன் சீயோட கலந்துருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் ரிவர், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வெஸ்டர்ன் காட்ஸில் ஒரிஜினேட் ஆகும். இந்த சவுத் இந்தியன் ரிவர்ஸ் எல்லாம் ஷார்ட் அண்ட் நேரோவாக இருக்குது. அப்புறம் நான் பெர்னியல் இன் நேச்சர், சூட்டபிள் ஃபார் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன். அங்கே ஹிமாலயன் ரிவரில் என்ன பார்த்தோம், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் சூட்டபிள் இல்லைன்னு பார்த்தோம். பட் பெர்னியல் ரிவர்ஸ், அதாவது சவுத் இந்தியன் ரிவர்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து பெனின்சுலா ரிவர்ஸ் எல்லாமே சூட்டபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் இந்தியன் ரிவர்ஸ் வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு வந்து சூட்டபிள், ஆனால் நேவிகேஷனுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஹிமாலயன்ஸ் ரிவர் பார்த்தீங்கன்னா நேவிகேஷனுக்கு சூட்டபிள் சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பெனின்சுலா ரிவர்ஸ் வந்து நேவிகேஷனுக்கு சூட்டபிள் இல்லை, அவ்வளோதான். தென் சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 மேஜர் ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மவுண்டெயின், நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸ், பிளாட்டியூ ரீஜியன், கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஐலாண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மவுண்டன்ஸ் இன்னும் 3 டிவைட் பண்ணுறாங்க, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட்டு நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸை வந்து 4 டிவைட் பண்ணுறாங்க, ராஜஸ்தான் பிளெயின்ஸ், பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ், கேன்கெட்டிக் பிளெயின்ஸ் அண்ட் பிரம்மபுத்ரா பிளெயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாட்டியூ ரீஜியன் ஆஃப் இந்தியா வந்து 2 டிவைட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அண்ட் டெக்கான் பிளாட்டியூ. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு அண்ட் லக்ஷத்வீப் ஐலாண்டு தான் 2 மேஜர் ஐலாண்ட் குரூப்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா வந்து 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நார்த் இந்தியா வந்து ஹிமாலயன் ரிவர், அப்புறம் பெனின்சுலா ரிவர் 2 ட்ரைனேஜ் ரிவரை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அரேபியன் சீயில் வந்து 4 ரிவர் கலக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, நர்மதா, தப்தி, மகி அண்ட் சபர்மதி. அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலில் என்ன ரிவர்லாம் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இதெல்லாம் வந்து பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகக்கூடிய ரிவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெசன் முடிச்சிட்டோம். 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 முடிச்சிட்டோம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம வந்து அந்த 10th ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா ஜியோகிரஃபி லெசன்ஸும் கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே.